வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முளைக்கட்டிய பச்சை பயிறு வச்சு ஒரு சப்ஜி மாதிரி செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், நறுக்கிய 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப் போல குடமிளகாய், 1/2 கப் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். குடமிளகாய் ஒரு அருமையான ஃபேட் பர்னருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்க டெய்லி ஒரு குடமிளகாய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி சைடிஷ் சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. குடமிளகாயை ஃபுல்லா வேக விடாதீங்க. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்ததா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிரை லைட்டா வேக வச்சு எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிரை நீங்க வேக வைக்காம அப்படியே கூட சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனா வேக வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது நீங்க சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். வெறுமனே இதை மட்டுமே சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.